இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற ஒரு மனிதனை விட்டு ஆண்டவர் விலகினார். அந்த மனிதனை பற்றி நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம். முதலாவதாக சோபா வாசித்ததான அந்த வேத பகுதி வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல சிம்சோன் என்று சொல்லி ஒரு வாலிபனை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். சிம்சோன் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? சூரியனை போன்றவன் என்று அர்த்தம். சிம்சோன் சொன்னா அர்த்தம் என்ன? சிம்சோன் யாரு? சூரியனை போல பிரகாசம். இந்த சிம்சோன் பெயரிடப்பட்டு பிறந்தவர். வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த பிள்ளை வளர்ந்தது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த பிள்ளை வளர்ந்தது, அந்த பிள்ளையின் பெயர் சிம்சோன். அந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த சிம்சோன் ஒரு பெரிய நியாயாதிபதி. இந்த சிம்சோன் ஒரு பெரிய மனிதன். இந்த சிம்சோன் 20 வருடம் ஜனங்களை நியாயம் விசாரித்த ஒரு மனிதன். இந்த சிம்சோன் எப்படிப்பட்ட பலம் நிறைந்த மனிதன் தெரியுமா? இந்த சிம்சோனை தேவன் அவனுக்கு கொடுத்த பலன் அதிகமாக இருந்தது. நான் வசனத்தை சொல்ல 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 அப்படியே வாசிங்க பார்க்கலாம். முதலாவது, இந்த சிம்சோன் மேல கர்த்தர் இறங்கினார். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆமென். பெயரிடப்பட்டு பிறந்த மனிதன் சிம்சோன். இந்த சிம்சோனை கர்த்தர் பலனடைய செய்தார். சிம்சோனை கர்த்தர் ஏவ தொடங்கினார். எப்படி அவன் பலன் பெற்ற மனிதனாய் இருந்தான்? எப்படி சிம்சோன் ஒரு பலன் நிறைந்த மனிதனாய் இருந்தான்? வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அப்படியே சிம்சோன் அவன் தாயும் தகப்பனும் திம்னோத்துக்கு போகும் புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னோத் ஊர் திராட்சை தோட்டத்துக்கு மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்று இல்லாதிருந்ததும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தன் செய்ததே அவன் தாயும் தகப்பனும் அறிவிக்கவில்லை. வழியே ஒரு சிங்கம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சிங்கத்தை ஒன்றும் கையிலே ஒன்றும் இல்லாதிருந்த போதிலும் கர்த்தர் கொடுத்த பலத்தினால், கர்த்தர் கொடுத்த ஆவியினால், கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தினால் அந்த சிங்கத்தை ஆட்டுக்குட்டி எப்படி கழித்து போடும் அதுபோல கழித்து. அப்படிப்பட்ட பலன் இந்த சிம்சோனுக்கு இருந்தது. இந்த சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்கியது. வாசிங்க நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கியது. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கையிலே விட்டு அறுந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடையை எடுத்து கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். இப்படி அதிகமான பலன் பெற்ற மனிதன் சிம்சோன். அல்லேலூயா. இந்த சிம்சோன் இப்படி நிறைய கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்ட போது அவன் வழியாய் வந்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு தாகம் எடுத்தது. தண்ணீர் கிடையாமல் அங்குமாய் அலைந்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த இடத்துல நான் மரிக்க வேண்டுமா? இந்த இடத்துல நான் மரித்து போக வேண்டுமா? அப்படி அவன் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீரை திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. அவன் தாகம் தீர்ப்பதற்கு ஆண்டவர் ஒரு பள்ளத்தாக்கை விளக்க பண்ணினார். தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்தார். இப்படிப்பட்ட ஒரு பலசாலியாக இருந்த மனிதனோடு கூட ஆண்டவர் இருந்தார். அவன் ஆண்டவரை மறக்க
நடக்க ஆரம்பித்தான். ஆண்டவரை தேடாமல் அந்நிய அதிகமான மாம்ச இச்சைகளை அவன் தேட ஆரம்பித்தான். கர்த்தரை விட்டு விலகி போனான். கர்த்தரை விட்டு விலகி போனபடினா அவனுடைய பலன் அவனை விட்டு நீங்கி போயிற்று. அல்லேலூயா. நான் நல்ல ஜெபிக்கிறேன், நான் நல்ல பாடுகிறேன், நான் நல்ல பிரசங்கம் பண்றேன்னு யாருமே நினைக்க கூடாது. நீங்க ஒரு சின்ன பாவம் செய்தாலும் ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை விட்டு போயிடும். நீங்க ஒரு சின்ன கோபப்பட்டாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருக்க மாட்டாங்க. நம்ம நினைக்கலாம், நான் நல்ல ஜெபிக்கிற ஜெப வீரன், நான் நல்ல பிரசங்கம் பண்றேன், நல்ல பாடுவேன். இல்ல, உன்னுடைய வார்த்தையினால சின்ன சின்ன தவறு செய்தாலும் கர்த்தர் நம்ம விட்டு விலகி போயிடும். இந்த சிம்சோன் ஒரு பெரிய ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதனோடு கூட ஏன் கர்த்தர் விலகி போனார்? அவனுடைய பலனை பற்றி ஒரு அந்நிய பெண்ணுக்கு அவன் சொன்னபடியினால, உண்மையை சொன்னபடியினால அவனுடைய பலன் அவனை விட்டு நீங்கி போயிற்று. வாசிங்க நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். தன் இருதயத்தில் எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தி, தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி தன் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாய் கற்பத்தில் பிறந்த முதல் தேவனுக்கென்று நசரனானவன். என் தலையை சிரைக்கப்பட்டால் என் பலன் என்னை விட்டு போகும். அதனாலே நான் பலலட்சமாகி மற்ற எல்லா மனுஷரை போலாவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். என்ன உண்மையை சொல்லக்கூடாதோ மற்றவர்கிட்ட சொன்னபடினால அவனுடைய அபிஷேகம் போய்விட்டது. அல்லேலூயா. அவன் பெற்ற அனாயிண்டிங், அவன் பெற்ற அபிஷேகம் அவனை விட்டு போய்விட்டது, அவனை விட்டு விலகிச்சு. அப்புறமும் அடுத்த வசனம் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது மறுபடியும் இந்த சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு நீங்கி போனது. அவனை பிடிப்பதற்காக வந்தார். அவனை பிடிப்பதற்காக வந்தார்கள். 20வது வசனம் அவர்கள் சத்தமா வாசிக்கலாமா? அப்பொழுது அவன் சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றான். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் என்னை விட்டு விலகினார் என்று தன் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு போவேன் என்றார். போக முடிச்சுதா பாருங்க, போக முடிச்சுதா? நான் கர்த்தரிடத்துல பலன் பெற்றிருக்கிறேன், நான் கர்த்தரிடத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தரிடத்துல பலன் பெற்றிருக்கிறேன், இந்த பலன் என்னை விட்டு போகாதுன்னு சொல்லி அவன் தைரியமா இருந்தான், பாவம் செய்தான். ஆண்டவருடைய வார்த்தையை மீறினான். ஒரு பெண்ணுகிட்ட போய் தன்னுடைய உண்மையை சொன்னபடினால அந்த பலன் அவனை விட்டு போய்விட்டது. அல்லேலூயா. கர்த்தர் அவனை விட்டு விலகி போனான். கர்த்தர் அவனை விட்டு விலகி போனதுனால எல்லா பலனையும் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற அந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தாதான் நீங்க வாழ்க்கையில உன்னத நிலைமையில உயர முடியும். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தாதான் நீங்க வாழ்க்கையில அதிகமா ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆண்டவரை நம்ம நோக்கி பாடுகிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவர் நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு யாருமே நினைக்க கூடாது. ஒரு சின்ன தவறு இருந்தாலும் அந்த தவறுக்காக நம்ம மனசாவப்பட்டு செய்யும். நான் ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னித்து மற்றவர்களுக்கு நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு தினமும் 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 அநேக மக்கள் ஜெபத்தினால் பாதுகாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. நீங்களும் எப்படி ஜெபிக்கிறோம்? நம்ம உண்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிறோம். இந்த மனிதனுடைய பலன் இழந்தபடினால் இந்த மனிதனை என்ன செய்தாங்க? பெலிஸ்தேரை பிடித்து அவனுடைய 2 கண்களையும் குருடாக்கி போட்டார். அவனை மக்கள் மத்தியிலே ஒரு வேடிக்கை பொருளாய் கொண்டு வைத்தார்கள். எப்படி வேடிக்கை பொருளாய் வைத்தாங்க? மக்கள் மத்தியிலே அவன் மாவரைத்துக் கொண்டிருந்தான். அவன் மிகுந்த வேதனைப்பட்ட மனிதனாய் அவன் காட்சி அளித்தான். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21வது வசனம், பெலிஸ்தர் அவனை பிடித்து பாருங்க, அவன் கண்களை பிடுங்கி அவனை
அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க செய்தார். ஒரு பெரிய பலசாலி, ஒரு பெரிய வீரர், ஒரு பெரிய பலவான் ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை இழந்து போனான். ஆண்டவர் கொடுத்த வல்லமையை இழந்து போனான். ஆண்டவர் கொடுத்த கிருபையை இழந்து போனான். கண்களை இழந்தான். மக்கள் மத்தியிலே வேடிக்கை பொருளானான். மாவரைத்துக் கொண்டது. ஒரு பாடலாசிரியர், ஒரு ஊழியக்காரர் சிம்சோனை பற்றி பாடும்போது அழகான பாடல் எழுதி வைத்திருக்கிறார். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை கண்ணியும் தெய்வமே, என்னை கண்ணியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே. ஐயா காயப்பட்டு ஐயா காயப்பட்டு நீ எனக்காக பலியானே. நீ எனக்காக பலியானே. ஓ ரத்தத்தால் கழுவினேன். ஓ ரத்தத்தால் கழுவினேன். இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே. மனம் துவண்டு போனேன். மனம் துவண்டு போனேன். உம்மை நினையாது போனேன். உம்மை நினையாது போனேன். என்னை கண்ணியும் தெய்வமே, இந்த ஒரு திசை மன்னியுமே. என்னை கண்ணியும் தெய்வமே, இந்த ஒரு திசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்னை மனமிரங்கும். என்னை மனமிரங்கும். என்னை மனமிரங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் சிம்சோனோடு கூட இருந்தார். அவர் ஒரு பெரிய பலசாலியா இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தரை மறக்க ஆரம்பித்தார். கர்த்தரை விட்டு விலக ஆரம்பித்தார். கர்த்தருடைய ஆவி சிம்சோனை விட்டு விலகி அவன் 2 கண்களும் பிடுங்கப்பட்டு இந்த மக்கள் மத்தியிலே மாவரைத்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எனக்கு நீங்க ஒரு விசை கூட இரக்கம் காட்டலாம். என்னை நீங்க மன்னிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். அப்படிதான் வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று தேவனே பாருங்க. ஆண்டவரை விட்டு விலகிச்சோம், கர்த்தரை மறந்து போனான். இந்த ஒரு விசை கூட எனக்கு இறங்கும்
என்னை மன்னியும் சொல்லி தேடின போது கர்த்தர் அந்த ஒரு விசையோடு இறங்கி அந்த அற்புதம் செய்தார். அல்லேலூயா. இந்த ஆலயத்திலே வந்திருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. அதற்கு தடையாக இருக்கிற தடைகள் என்னை விட்டு உங்களை விட்டு மாற்றப்படும். இந்த ஆண்டவர் எங்களோடு கூட நீங்க தங்கி இருங்கப்பா, எங்களை விட்டு போகாதீங்கப்பா, எங்களை வழி நடத்துங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் கொண்டாடுவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.